ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். இன்றைய பதிவோட தலைப்பு பார்த்துருப்பீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு இன்னைக்கு. சீரடியிலிருந்து சாய் உங்களுக்கு சொல்வது. இந்த தலைப்பில் நம்ம ரொம்ப முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறோம். அதற்கு முன்பு நம்ம துவாரகா மாயில நம்ம சாயை பாருங்கள். என் கூட சேர்ந்து நீங்களும் கோவிலை முழுவதுமாக சுற்றி வரலாம். உங்கள் கைக்கு அப்பாற்பட்ட விஷயத்த நம்ம சாய்கிட்ட துவாரகா மாயில நம்ம சாய்கிட்ட ஆத்மார்த்தமாக ஒப்படைச்சிருங்க. இந்த துவாரகா மாயில சாய்கிட்ட ஒப்படைச்ச எதுவும் நிறைவேறாமல் போனது கிடையாது. உங்கள் சக்திக்கு மீறின விஷயங்களை, உங்கள் கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க. கோவிலை முழுவதுமாக சுற்றி வரலாம். இப்போ என் கூட சேர்ந்து நீங்களும் சுற்றி வர போகிறீங்க. திரும்பவும் நம்ம துவாரகா மாயிலே வந்து முடிக்க போகிறோம். இன்றைக்கி நமக்கு சாய் சொல்வது என்னென்னா, ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஆன்மீகத்தில் முக்கியமாக குருவை பின்பற்றுறவங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளோட வாழ்க்கையில் நம்ம கொஞ்சமாவது பக்குவப்படணும். நம்ம எல்லா விஷயத்துக்கும் கோவப்பட்டுக்கிட்டே இருக்கோம், சாபம் கொடுக்குறோம். ஏதாவது ஒரு நேரமாவது நம்மளை அறியாமே நம்ம சாபம் கொடுக்குறோம். நம்ம சாபம் கொடுக்கறது எல்லாம் பழிச்சுது அப்படின்னா நம்மளை விட அதிகமாக தவறு செய்தவங்க வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளோட மனசை ஒரு சில நேரத்தில் நம்ம கட்டுப்படுத்த முடியாமல் போயிடுது. ஒரு சில நேரங்களில் நம்மளை வந்து அந்த அளவுக்கு நம்மளை ரொம்ப கொடூரமாக சிந்திக்க வச்சிடறாங்க. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளையே அறியாமல் நம்ம தவறுதலாக சிந்திக்க ஆரம்பிச்சிடுறோம். நம்மளை சுற்றி இருக்கவங்க நமக்கு எல்லா நேரங்களையும் நமக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம பக்குவப்படணும். இந்த தொல்லைகள்லேருந்து நம்ம பக்குவப்படணும். அதுதான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம இந்த பக்குவம் எப்படி அப்படிங்கிறத நம்ம திரௌபதி மூலமாக நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். பஞ்ச பாண்டவர்களோட மனைவியான திரௌபதி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். திரௌபதிக்கு நிறைய கொடுமைகள் நடந்திருக்கு. அதில் முக்கியமான 2 கொடுமைகள் என்னன்னா, தன்னோட மகன்கள், அவங்களோட மகன்கள் எல்லாரும் கொல்லப்பட்டாங்க. திரௌபதியோட குழந்தைகள் எல்லாரும் கொல்லப்பட்டாங்க. அதுவும் தூங்கிக்கிட்டு இருக்க குழந்தைகளை தலையை துண்டித்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டாங்க. 2வது ஒரு கொடுமை என்னன்னா, நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அந்த சபையில் திரௌபதிக்கு நடந்த அந்த ஒரு எந்த பெண்ணுக்கும் நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடந்தது. ஆடையை பிடித்து இழுத்தாங்க. எல்லார் முன்பும் அவங்களோட மானத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக போராடினாங்க. எந்த பெண்ணுக்கும் நடக்கக்கூடாத ஒரு விஷயம், அவையோர்கள் முன்னிலையில் அந்த கொடுமையான ஒரு விஷயம் நடந்தது. இதில் இந்த 2 விஷயத்தையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா, மகன்களை கொன்ற அஸ்வத்வாமனை மன்னித்த திரௌபதி துரியோதனனை மன்னிக்கல. நல்லா சிந்திச்சு பாருங்க. திரௌபதியை அசிங்கப்படுத்தின துரியோதனனை மன்னிக்கல. ஆனால் தன்னோட குழந்தைகளை துடிதுடிக்க கொன்ன, அதுவும் தூங்கிட்டு இருக்க சின்ன குழந்தைங்க தூங்கிட்டு இருக்கும்போது அந்த குழந்தைகளை துடிதுடிக்க தலையை வெட்டி கொள்றான் அஸ்வத்தாமன். அவனை மன்னிக்கிறாங்க. இந்த கதைகளை நம்ம கேட்கும்போது நமக்கே ஒரு கேள்வி வரும். திரௌபதி மேலே கொஞ்சம் கோபமும் வரும். ஏன் திரௌபதி இப்படி பண்ணிட்டாங்க? அஸ்வத்தாமனை மன்னிச்ச மாதிரி துரியோதனனையும் மன்னிச்சிருந்தா இப்பேற்பட்ட சங்கடம் வந்திருக்காதுல. எத்தனை உயிர்கள் போனது, லட்சக்கணக்கான உயிர்கள். அந்த 18 நாள் யுத்தத்தில் லட்சக்கணக்கான உயிர்கள் போனது. ஆனால் அவங்க அப்படி செய்யலை. ஏன்? ஆனால் தன்னோட மகன்களை கொன்றவங்கள மன்னிச்சிட்டாங்க. அந்த பக்குவம் தான் திரௌபதியோட அந்த பக்குவம் எப்படி மாறினது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இன்னைக்கு. திரௌபதி முதல்ல அந்த சபையில் நடந்த விஷயம், அந்த நேரம் நடக்கும்போது மிகுந்த கோபப்பட்டாங்க. அவன் மேலே சாபம் கொடுத்தாங்க. எப்படியாவது அவனை வதம் செய்தே ஆகணும் அப்படின்னு அர்ஜுனன் கிட்ட சொன்னாங்க. பீமனும் சபதம் எடுத்தான். நம்ம எல்லாரும் பார்த்தோம். ஆனால் அதே திரௌபதி அந்த 18 நாட்கள் யுத்தம் முடிகிற அந்த தருணத்தில் பல ஆயிரக்கணக்கான உயிர்கள் கண் முன்னால் போகிறத பார்த்தாங்க. பல லட்சக்கணக்கான உயிர்கள் அந்த 18 நாள் யுத்தத்தில். நிறைய பெண்கள் விதவையானாங்க. நிறைய தாய்மார்கள் தன்னோட மகன்களையே இழந்தாங்க. நிறைய குழந்தைகள் அனாதையானது. இப்படி பல விஷயத்தை, கோர முகத்தை பார்த்தாங்க. ஒரு உயிர் போணுச்சுன்னா அதனால எவ்வளவு நாசங்கள் ஏற்படுங்கிறத அவங்க கண் முன்னால் பார்த்தாங்க. அந்த 18 நாள் யுத்தத்தில் லட்சக்கணக்கான உயிர்கள் போனது. அதனால அவங்களோட மனது கொஞ்சம் பக்குவமானது. தன்னோட குழந்தைகளை இழந்த மாதிரி தானே அஸ்வத்தாமன் கொல்லப்பட்டா அவனோட தாயாரும் கவலைப்படுவாங்க. அவங்க உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே அஸ்வத்தாமன் தானே. ஏன்னா துரோணாச்சாரியாரும் இறந்துட்டாரு. துரோணாச்சாரியாரும் இறந்துட்டாரு தன்னோட மகனுக்காக தான்.
கணவனும் இழந்துட்டாங்க. அந்த அம்மா தன்னோட மகனுக்காக தான் இப்போ இருக்காங்க. இந்த மகனும் வந்து இப்போ இறந்துட்டா என்ன ஆகும்? அது மட்டும் இல்லாமல் குருவோட பையன், குருவோட மகன், இப்படி பல விஷயத்தை அவங்க வந்து யோசிக்கிறாங்க. அந்த மனசு பக்குவப்படுது. கோபப்படுறதுனால என்ன நடக்குங்கிறத வந்து பக்குவப்படுறாங்க. ஆனாலும் கூட நிறைய விஷயங்கள் நடந்தது. அதுக்கப்புறமும் நிறைய விஷயங்கள் நடந்தது. மகன்களை இழந்து கதறிக்கிட்டு இருக்காங்க திரௌபதி. தன்னோட மகன்கள் எல்லாரும் இறந்துட்டாங்க, கதறிக்கிட்டு இருக்காங்க. அந்த தாய்க்கு அர்ஜுனன் ஆறுதல் சொல்றான். நான் நம்மளோட மகன்களை கொன்னவனை விடமாட்டேன், அவனை உயிரோட விடமாட்டேன் அப்படின்னு சபதம் எடுத்துட்டு போறான். ஆனாலும் கூட அவனுக்கு மனசு வரல. தன்னோட குருவான துரோணாச்சாரியோட மகனான அஸ்வத்தாமனை கொலை செய்வதற்கு மனம் வராம அவனை பிடிச்சு கொண்டுட்டு போயிட்டு திரௌபதி முன்னாடி போய் நிப்பாட்டுறான். திரௌபதி மன்னிச்சு விட்டுறாங்க. வேணாம், என்ன மாதிரி இன்னொரு தாய் கஷ்டப்பட வேணாம்னு மன்னிச்சு விட்டுறாங்க. இருந்தாலும் கூட அர்ஜுனன் என்ன செய்யறான்? அஸ்வத்தாமனோட நெற்றியில இருந்த ரத்தின கல்லு, ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு விஷயம், அந்த கல்லை அறுத்து எடுத்துறான் நெத்தியிலிருந்து. கிட்டத்தட்ட அது வந்து ஒரு கொலை செய்வதற்கு சமம். அப்படிப்பட்ட ஒரு அசிங்கம், மொட்டை அடிச்சு நாடு கடத்துறதுக்கு சமம். உயிரோட இருந்தும் வந்து ஒரு கொடுமையான தண்டனை, அந்த மாதிரியான ஒரு தண்டனையை கொடுத்துட்டான். அவமானம் தாங்க முடியாம பிரம்மாஸ்திரத்தை எய்துறான். அஸ்வத்தாமன் பிரம்மாஸ்திரத்தை எய்துறான். அர்ஜுனனும் கிருஷ்ணரோட வழிகாட்டுதலோட பிரம்மாஸ்திரத்தை எய்துறாரு. அந்த பிரம்மாஸ்திரத்தை வந்து அழிப்பதற்காக இவர் ஒரு பிரம்மாஸ்திரத்தை வந்து எய்துறாரு. இந்த 2 பிரம்மாஸ்திரங்களும் ஏதாவது ஒரு அழிவை வந்து உண்டாக்கணும். பிரம்மாஸ்திரம்னா அணு ஆயுதம் மாதிரி, அது ஏற்படுத்துகிற விளைவு பயங்கரமாக இருக்கும். அதனால தான் பிரம்மாஸ்திரத்தை அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து யாரும் உபயோகப்படுத்த மாட்டாங்க. அது உபயோகப்படுத்துகிறாங்கன்னா அவ்வளோதான். இந்த 2 பிரம்மாஸ்திரங்களும் சந்திக்கிற அந்த ஒரு நிகழ்வில் இந்த உலகமே அழிஞ்சிற மாதிரி நடுநடுங்குது. மனிதர்கள் மட்டும் இல்லாமல் தேவர்கள் முதற்கொண்டு எல்லாம் பயந்து போகிறாங்க. 3 உலகங்களும் நடுங்க ஆரம்பிக்குது. எல்லாரும் பேசி பிரம்மாஸ்திரத்தை திரும்ப பெற்றுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிரம்மாஸ்திரத்தை வந்து திரும்ப பெறுவதற்கு அர்ஜுனனுக்கு தெரியும், எய்துவதற்கும் தெரியும், அதை திரும்ப பெறுவதற்கும் தெரியும். ஆனால் அஸ்வத்தாமனுக்கு தெரியாது. கோபத்தினால, அந்த மூட விஷயத்தினால தன்னை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு பிரம்மாஸ்திரத்தை எய்தின அஸ்வத்தாமனுக்கு அதை திரும்ப பெற தெரியாது. மூர்க்கத்தனமாக ஒரு கோபத்தில் அந்த மாதிரி செஞ்சிட்டான். மூர்க்கத்தனமான ஒரு விஷமத்தனமான ஒரு விஷயத்தை திரும்பவும் செய்கிறான். அதை எங்கேயாவது ஒரு பக்கம் திருப்பி விட்டாகணும். ஒரு புல் பக்கமோ ஏதோ ஒரு மரம் செடி பக்கமோ ஏதாவது ஒன்று திருப்பி அதை ஏதாவது ஒன்று அழிச்சு ஆகணும். அதை அப்படி தான் அவனால் அதை தடுத்து நிப்பாட்ட முடியுமே தவிர அதை முற்றுமா அவனை திரும்ப பெற முடியாது. சூழ்ச்சி பண்ணுறான். பஞ்ச பாண்டவர்களோட வாரிசு சுபத்ரையோட கருவில் இருக்கு. அந்த சுபத்ரையோட கருவை நம்ம அழிச்சே ஆகணும், இவங்களுக்கு அடுத்த தலைமுறையே இருக்கக்கூடாதுன்னு ஒரு கொடூரமாக சிந்திக்கிறான். கொடூரமான புத்தி அவனுக்கு அந்த நேரத்தில் புத்தி மழுங்கிருச்சு. அந்த கருவை நோக்கி அஸ்வத்தாமன் செலுத்துறான் அந்த பிரம்மாஸ்திரத்தை. கிருஷ்ண பரமாத்மாவே களத்தில் இறங்கிட்டாரு. அவரே களத்தில் இறங்கி அந்த சுபத்ரையோட கருவில் இருக்க குழந்தைய வந்து காப்பாத்துறாரு. அதுக்கப்புறம் ரொம்ப கொடுமையான ஒரு தண்டனையை கொடுக்குறாரு. ஏன்னா யாருக்கும் அவனை கொலை செய்கிறதுக்கு மனசு வரல யாருக்குமே. ஏன்னா நிறைய உயிர்கள் போயிடுச்சு, இனிமேட்டு எதுக்குடா உயிர் போகணுன்னு சொல்லிட்டு யாருக்கும் கொலை செய்கிறதுக்கு மனசு வரல. திரௌபதியும் மன்னிச்சு விட்டுட்டாங்க. அர்ஜுனனுக்கும் கொலை செய்கிறதுக்கு, அவனை கொல்றதுக்கு வந்து மனசு வரல. ரொம்ப கொடுமையான ஒரு தண்டனை, சாவை விட கொடுமையான ஒரு தண்டனையை வந்து கொடுக்குறாரு கிருஷ்ண பரமாத்மா. உனக்கு நீ சாவே மாட்ட, உன் உடம்பு ஃபுல்லாக ரத்தமும் சீலுமா வடியும், உன் உடல் முழுவதும் துர்நாற்றம் வீசும், ஈக்கள் மொய்க்கும், உன் கூட யாரும் பேச மாட்டாங்க, உனக்கு யாரும் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. இந்த கலியுகம் முழுவதும் நீ இந்த மரணமே இல்லாத இந்த வாழ்க்கையை நீ வந்து அனுபவிப்ப அப்படிங்கிற ஒரு கொடுமையான, சாவை விட கொடுமையான ஒரு தண்டனை அவனுக்கு வந்து ஒரு சாபத்தை வந்து கொடுக்குறாரு, தண்டனையை கொடுக்குறாரு கிருஷ்ண பரமாத்மா. இப்போ இந்த நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த கோபம், அதாவது ஒரு பக்தர் அப்படின்னா அவங்களோட அந்த மனநிலை நேரத்துக்கு நேரம் எப்படி மாறுது அப்படிங்கிறதான். நம்ம இதுக்கு முன்பெல்லாம் வந்து கோபப்பட்டிருப்போம், நம்ம வந்து கோபப்பட்டிருப்போம். அதுக்கப்புறமா நம்ம வாழ்க்கையில் நடக்கிற அந்த சம்பவங்கள் மூலமாக, நிகழ்ச்சிகள் மூலமாக நம்ம வந்து பக்குவப்படணும். அதில் தான் நம்மளோட முன்னேற்றம் வந்து, உண்மையான ஆன்மீக முன்னேற்றம் வந்து இருக்குது. இந்த மாதிரியான கதைகளெல்லாம் பாபா நம்ம துவாரகா மாயில
இந்த துவாரகா மாயில பாபா உட்காந்து காலையில் நடந்துக்கிட்டே இருக்கும், சத்சங்கம் நடந்துக்கிட்டே இருக்கும். பாபா நிறைய கதைகள் சொல்லுவார். பாகவதம், மகாபாரதம், ராமாயணம் இந்த மாதிரியான நூல்கள்லேருந்து, புராணங்கள்லேருந்து நிறைய கதைகள் சொல்லுவார் பக்தர்களை நல்வழிப்படுத்துவதற்காக. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சாய் இன்றைக்கி நமக்கு அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துருக்காரு. பக்குவப்படுவோம், கோபத்தை கொஞ்சம் தள்ளி வைப்போம். இதற்கு முன்பு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இனிமேல் நம்ம கோபத்தை கொஞ்சம் தள்ளி வைப்போம். கொஞ்சம் யோசித்து பார்ப்போம், நமக்கு திரௌபதிக்கு நடந்ததை விடவா மிகவும் கொடுமையான விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடந்துருச்சு. உணர்ச்சி வசப்படாமல் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் பொறுமையோடு கையாள்வோம். எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஸ்ரீதேவி அபிராமி சகோதரிக்கு 43வது பிறந்தநாள். ஸ்ரீதேவி அபிராமி சகோதரிக்கு நம்ம எல்லாரும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். அவங்களோட எதிர்கால வாழ்க்கைக்காகவும், அவங்களோட குடும்பத்திற்காகவும், அவங்களோட ஆரோக்கியத்திற்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனையும் செய்து கொள்ளலாம். இவங்க மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வேறு யாரெல்லாம் நம்ம சாய் குடும்பத்தில் பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். திருமண நாள் கொண்டாடும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.